Hey, y'all, come look at this. இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. சாடியை முடிச்சவன உன்னை தூக்கி போட்ட மிதிக்க போறேன் பார். தென்னரசு அவர்கள் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ தி சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நோண்டுவோம், கலாய்ப்போம், கலக்கலாக ஜமாய்ப்போம். ரைட்டு யாரு ராங்கு யாரு பிரிச்சு பிரிச்சு டபாய்ப்போம். தப்பு செய்யும் தற்குறிகளை பஞ்சு பஞ்சா பஞ்சராக்குவோம். நாங்க அரசியல்ல நோண்டி பார்த்து சங்கிகளை சீண்டி பார்த்து பொய்களை வேட்டையாடுவோம். அரமெண்டலு 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 அரமெண்டலு. திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். ஒரு நிமிஷம் இத மட்டும் பாத்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததா பட்ஜெட்டுக்கு வரோம்னு வைங்களேன். நான் யூனிக்கா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. 7 அதாவது நமக்கு யூனிக்கா சொல்ல ஓட வர மாட்டேங்குது. 4,07,25,058 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? யூனிக்கா சொல்லுவேன், தப்பா நீங்க அது தப்புன்னு சொன்னீங்கன்னா கோவப்பட்டுருவேன் அப்புறம். சரிங்களா? சரி, நார்மலா சொல்றோம்னாக்க 4,72,525 கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. 1,41,775 கோடி ரூபாய் மிச்சப்பட்டிருக்கணும். அந்த மிச்சத்தை வைத்து சரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கணும். எங்க இருந்து மிச்சப்படுன்னு கேக்குறீங்களா? நாங்கெல்லாம் மறந்துடுவோம் நினைச்சீங்களா? 30% ஸ்டாலின் சார் டாக்ஸ் வந்தோடனே நான் மிச்சப்படுத்திடுவேன். நீங்கல்ல அந்த ஸ்டாலின் சாரோட டாக்ஸ மிச்சப்படுத்தினீங்களே, அந்த உபரி பட்ஜெட் இங்க எங்க போச்சு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அப்போ போன ஆட்சியில் அந்த ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போச்சுன்னாக்க இந்த ஆட்சியில யார் வீட்டுக்கு சார் போகுது? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. என்னடா உங்களை போலீஸ்ல சொல்ல பின்ன மாத்தி மாத்தி வெறி பேசுறீங்க. எதுக்குடா இங்க வந்தீங்க? அண்ணனா தம்பியா மாமனா புருஷனா எல்லாமே முடிப்போம். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? உங்க வீட்டு புருஷன் அதாவது தெரியும். ஏய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? தம்பியா மாமனா புருஷனா எல்லாமே முடிப்போம். தம்பியா மாமனா புருஷனா தம்பியா மாமனா புருஷனா. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தம் இல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன தவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆகி புட்டோம். பாவி நீயும் பொண்ணா பிறந்த பாவமா. அண்ணே எமோஷன் ஆவறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. பிறந்த இடம் புகுந்த இடம் ஆகுமா? இனிமே ஆகும்.
சூப்பர். ஏன்னா நம்ம அண்ணன் முதலமைச்சர், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். குடும்பத்துல குழப்பத்தை விடாத. நீ தான் குழப்பம் பண்ற. உங்க வீட்டு புருஷன் அதாவது உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிப்பார். அக்கா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் அதேதான். உங்கள் கணவர் உங்கள் பின்னாடி நிற்பார், உங்கள் அண்ணன் உங்கள் பின்னாடி நிற்பார், உங்கள் தம்பி உங்களுக்கு பின்னாடி நிற்பார். ஆண்கள் பெண்களுக்கு பின்னாடி உங்கள் உரிமைகளையும் உங்களுடைய சாதனைகளையும் செய்வதற்கு ஆண்கள் நாங்கள் துணையாக இருப்போம். நம்ம ஆண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. அது மாத்தி ஒரு ட்ரோல் பண்ண போறாங்க, பண்ணட்டும். நடக்கட்டும். ஏண்டா ஏன் இந்த மொத சுற்றுல தாவேக ஆட்சி குறித்தான ஏகப்பட்ட விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். எனக்கு பின்பாக பேசக்கூடிய இப்ராஹிம் ராவுத் அவர்கள் வந்து பதில் சொல்வார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் மாற்றி யோசனை வாழ்றாரு. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் சொல்றாரு. இன்னும் நம்ம கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லைன்னு பார்த்தா அவர் இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கோ பேசல, ட்விட்டர்ல வெட்டி போடணும். நான் 2 வாதமும் பார்க்குறேன். இதை பேசினா ட்விட்டர்ல வல்கர் வாரியர்ஸ் வந்து வெட்டி வீசுவாங்க, அப்படியே பரப்புவாங்க. அதுல புலங்காய் அடையிறதுக்கு. மை காட். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 3 பேரும் பேசுறாங்க, ஐயாவும் பேசினாங்க, வைச்சல் ஐயாவும் பேசினாங்க. நானும் 3 பேரும் பேசுறதுல ஏதாவது பாயிண்ட் தேர்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சுந்தரராஜன் சொல்லுவார்ல, அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுருங்க. அந்த மாதிரிதான். சரியான பார்ட்டி மாட்டிடுச்சுன்னு நினைச்சா சரியான டோங்க பார்ட்டியா இருக்க. ஆகஸ்ட் 15 நாடே சுதந்திர நாள் கொண்டாடுது. அன்னைக்கு அதிகாலையில கர்நாடக வனப்பகுதிக்குள்ள 3 தமிழர்களை கர்நாடக அரசு சுட்டு கொலை செய்து, அதுக்கு பிறகு என்ன, எங்க மாநில விவகாரத்தை தலையிடாதீங்க, உங்க வேலையை பாருங்க. யார் சொல்றா? கர்நாடகத்தோட முதலமைச்சர். இது குறித்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொங்குனாரா, கோவப்பட்டாரா, வாய் திறந்தாரா? வாய் திறக்க கேக்குறேன். கர்நாடகாவோட 3 தமிழர்களை சுட்டு கொண்டுட்டீங்களே, போங்க ஒரு 10,000 யானைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூட்டிட்டு போங்க. ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா போக மாட்டாங்க, அவங்க அண்ணி இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. மைக் ஆஃப் பண்ணுங்கண்ணே. இதுதான் இந்த அரசியல்வாதிகளுடைய வெற்றி. தட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களும் முழு தள்ளுபடி. அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 கேஸ் சிலிண்டர்கள். நீ டேப் ரெக்கார்டை வேணா எட்டி உதைக்கலாம், ஆனா என்னோட ரெக்கார்டை உன்னால உடைக்கவே முடியாது. அருணா போய் வேட்டி எடுத்து ஓடியா. 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். சாம்பார் ஆப் எனக்கு. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ஆளை பைத்தியமாங்களான்னு பாரியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல வேண்டியது. எகிரி போயிரு. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் எந்த மூலையில் இருந்தும்
எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் பாத்துருவாங்களேன். இப்பதான் தூக்கு போட்டுறாங்களா? ஃபர்ஸ்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டாங்க. மீண்டும் மீண்டும் அந்த தப்பு செஞ்சுருந்தா நாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒண்ணுமே திமுக இதுல எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்ப விஜய் வந்து குழந்தைங்க மேல கை வைக்கிறதுக்கே இப்ப பயப்படுறானுங்க. ஏன்னா உடனே தூக்குதான். இந்த தட்டபடி போட்டாங்க தூக்கிப்பிடி. பாலியல் வன்கொடுமை செஞ்சா தமிழ்நாட்டுல உடனே தூக்கு தண்டனையா? கேட்கவே நல்லா இருக்கே. ஆனா இது மக்களுக்கு தெரியுது, செய்தியாளர்களான எங்களுக்கு தெரியுது. ஏன்னா உடனே தூக்குதான். குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. செய்தியாளர்களுக்கே பல செய்தி ஐயோ இப்படி ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்மளே கேட்கிற அளவுக்கு இருக்குது. ஆனா இது எல்லாமே ஃபேக் செய்திகள். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. எதிர்கட்சியில் உள்ள நான் கேட்டாரு, வியாக்கியானம் என்று சொன்னதுக்கு அவருக்கு இவ்வளவு சுருக்கென்று படுகிறது என்றால் பெண் அமைச்சர் என்றும் பாராமல் வாடிப்போடி என்று பேசினவர் அவரும் ஒருவர். அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுவார்? அதாவது அது வெளியில பேசின வெளியில அப்படி யாரும் பேசியிருந்தாலும் அது வெளியில அப்படி யாரும் அதெல்லாம் இந்த அவையினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நடந்து வந்தா கிளாஸா இருக்கு. அவர் பேசுறது எல்லாமே மாசா இருக்கு. ரொம்ப கம்மியா பேசுவார். அனைத்தையும் செயலில் தான் காட்டுவார். நிறைகுடம் எப்பொழுதும் தழுவாது. பேரவை தலைவர் அவர்களே, எம்டி வெசல் மேக்ஸ் மச் நாய்ஸ். அப்பா சொல்லி பிடிச்சாச்சு. எந்த பிரச்சனைனாலும் ஏன்ட சொல்ல, நான் தீர்த்திக்கிறேன். வாமா. ஐயோ யாரு பெத்த பிள்ளையோ காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டமா. இப்போ நேரம் போலன்னா வேற எதுவும் செய்ய வேண்டாம். சட்டமன்றத்தில் நடக்க பார்த்தீங்களா நிகழ்ச்சி நேரலை, அதை பார்த்தாலே இப்ப ரொம்ப காமெடியா இருக்கு. நல்ல சிரிப்பா இருக்கு. இன்னைக்கு இதை பார்த்தேன் சட்டமன்றத்தில். யாருன்னா ஒரு அமைச்சரா யாருன்னு தெரியல. அவர் வந்து என்ன ஒரு கவிஞர் போல. அவர் 2 வருஷமா பேசியிருக்காரு. இன்னொரு அமைச்சர் யாரோ அவங்க இருக்காங்க போல. அவங்க வந்து எல்லாமே 2 பேசணும், இதே பதிவு பண்ண முடியுமான்ட்டு ஒரு ஜாலியா பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருக்கு. முன்னாடி சட்டமன்றத்தை பார்க்க முடியாது, இப்ப சட்டமன்றத்தை பார்க்கவும் நல்லா இருக்கு. நம்ம சுவாரஸ்யமாவும் இருக்கு. இந்த சமூக புரட்சிக்காக விட்டுட்டு ஒரு போறோம். என்ன சொல்ல வரீங்க நீங்க? சொல்றது நாங்கள் ஒண்ணும் மலையாளிகள் அல்ல. நாங்கள் ஒண்ணும் தெலுங்கர்கள் அல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. நாங்களும் கன்னடர்கள், நாங்கள் பச்சை தமிழர்கள். தமிழர்கள் முதலமைச்சர் தலைவர் தலைமையிலே கேக்குறேன். என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள் பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஐயா, பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன கேட்க வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சொல்ல வரீங்க நீங்க? சொல்றது நாங்கள் ஒண்ணும் மலையாளிகள் அல்ல. மூலக்கட்டப்பல முட்டாப்பல மக்கட்ட 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 டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. எம்எல்ஏக்கு வந்து அவருக்கு எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளமா. நாங்க தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களா டெய்லி பி அல்றோங்க, மனிதன் கைக்கிற மலத்தை அல்றோம். நாங்க கையில நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. எந்த விதத்துலங்க நியாயம்? ஒரு அமைச்சருக்கு வந்து கார் கொடுக்க போறாராம். அந்த கார் வந்து இனோவா கார் கேக்குறாங்க முதலமைச்சர் கிட்ட. ஏன் எங்களெல்லாம் வந்து அவருக்கு தெரியலையா? நாங்களாம் ஓட்டு போடலையா அவருக்கு? ஐயோ ஐயோ, ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க?